ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. மூன்று மாதத்தில் 2 ராஜ்யசபா எம்பிக்களை பெற்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு முன் திமுகவிடம், தேர்தலுக்கு பின் தாவேகவிடம். அதிமுகவின் சி.வி. சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ஜூன் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. காங்கிரசுக்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் இந்நிலையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்படுவதாக தாவேக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். சற்று முன்னதாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சந்தித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 3 மாதத்தில் 2 ராஜ்யசபா இடங்களை பெற்றிருக்கிறது காங்கிரஸ். தேர்தலுக்கு முன்பு திமுகவிடமும், தேர்தலுக்கு பின்பு தாவேகவிடமும். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரசின் கோரிக்கையை ஏற்று மாநிலங்களவை இடத்தை ஒதுக்கியது தாவேக. காங்கிரசுக்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஐந்து எம்எல்ஏ, 2 அமைச்சர், 9 எம்பி, 2 ராஜ்யசபா எம்பி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் வலுப்பெறுகிறது. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் இதனை அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? முதற்கட்ட பார்வையில் இது தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த முதல் வாய்ப்பு. கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அவர்களுக்கு 108 என்கிற எண்ணிக்கை கிடைத்தது. அந்த எண்ணிக்கைக்கு பின்பு அதில் 1 திருச்சி கிழக்கை கழித்து விட்டு பார்த்தால் 107. அதற்கு பின்பு வருகிற முதல் வாய்ப்பு. அப்ப எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாரு முதல் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறாங்க, அது வரலாறு. இன்னும் அந்த இயக்கம் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் முதல் ராஜ்யசபா உறுப்பினர் என்பது ஒரு வரலாறு. ஆனா இந்த இடத்துல தாவேகாவினுடைய இந்த காய் நகர்த்தல் ரொம்ப புத்திசாலித்தனமானதுன்னு தான் நான் பாக்குறேன். 2 காரணங்கள் இருக்கு அதுக்கு. முதல் காரணம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி நம்ம காங்கிரசினுடைய மனநிலையிலிருந்து பார்த்தா, காங்கிரஸ் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பு பேர வலிமையை காட்டி திமுகவிடமிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை வாங்கி கொண்டார்கள். இப்ப தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணியை உருவாக்கி அதற்கு பதிலாகவும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை வாங்கிக்கிட்டாங்க. இதன் மூலமா தாவேகாவுக்கு 2 லாபம் இருக்கு. ஒன்று, முக்கியமான முதல் லாபம் என்னன்னா, இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான வடிவமா 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த கூட்டணி தான் தொடரப்போகிறது என்ற போது அவர் பாஜகவை வலுவா எதிர்க்கல. நம்ம தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்படுது, பாஜகவை இன்னும் காட்டமாக விமர்சிக்க மாட்டாரு, பாஜகவை மென்போக்கா கையாள்றாரு அப்படிங்கிற விமர்சனம் வருது. அந்த நேரத்துல காங்கிரசுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை கொடுப்பதன் மூலமா தான் காங்கிரசுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருக்கிறோம் என்று வழக்கமா செயல்பாடுகளின் வழியா சொல்றதுதான் விஜயனுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அணுகுமுறையுமே செயல்பாட்டின் வழியாக நிறுவுதல். அந்த வகையில பார்த்தாலும் இது தாவேகாவுக்கு ஒரு லாபம். ஏன்னா இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவுல 8ஆம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு கூட்டம் எல்லாம் வைத்திருக்காங்க. அதற்கு தாவேகாவுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதாக அறிகிறேன். அப்படி இருக்கிற பொழுது இது அவர்களுக்கு ஒரு வலு சேர்க்கும் ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு உருவாக இருக்கக்கூடிய காலி இடம், அது எதனால் உருவான இடம் என்பதையும் நம்ம பார்க்கணும். சி.வி. சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினரானதால் உருவான காலி இடம். ஏற்கனவே சி.வி. சண்முகம் அவர்களை தமிழக அமைச்சரவையில் சேர்ப்பார்கள் என்கிற நம்பிக்கை அதுல ஒரு தரப்பினருக்கு இருந்தது. 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் இருந்து இவர்களுக்கு ஆதரவும் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் சி.வி. சண்முகத்தால் ஏற்பட்ட காலியிடம் அது. அந்த இடத்தை தாவேகாவே எடுத்துக்கிட்டாங்கன்னா பாருங்க, உங்களுக்கு அமைச்சரும் கிடைக்கல, நீங்க இருந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் இன்னைக்கு தாவேகா பக்கம் போயிருச்சுங்கிற பழிச்சொல்லுக்கும் உள்ளாக வேண்டி வரும்.
கிட்டத்தட்ட ஏன்னா அவர்களுக்கு இது நமக்கு தொடர்ந்து தெரியும், அது கிட்டத்தட்ட 32 பேரை அவர்களால் இணைக்க முடியாதனால அந்த அமைச்சரவைக்குள் போகல. அப்ப கிட்டத்தட்ட சி.வி. சண்முகம் தரப்பு ஒரு அதிர்ச்சியில தான் இருப்பாங்க. அந்த நேரத்துல இதை போய் தாவேகா எடுத்துச்சுன்னா நீங்க அதிமுகவுக்குள்ளும் இருந்து வரக்கூடியவர்களையும் இது ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவர்கள் நினைத்திருக்கலாம். சோ அதனால் ஒரு சாமர்த்திய காய் நகர்த்தலாக அதை ஒரே கல்லுல 2 மாங்காங்கிற மாதிரி காங்கிரஸுக்கு ஒதுக்குறதன் மூலமா காங்கிரஸ் கிட்டையும் ஒரு நல்ல இமேஜ், இந்தியா கூட்டணியின் வடிவம் நாங்க தான் தமிழ்நாட்டுலங்கிறத நிறுவியிருக்காங்க. ஒன்று. 2வது, சி.வி. சண்முகம் தரப்பால் ஏற்பட்ட காலியிடம் அது அதிமுக இழந்த இடம் அப்படி பார்த்தோம்னா அதை தானே வைத்துக் கொள்ளாம இன்னொரு கட்சிக்கு தள்ளி விட்டுருக்கிறது மூலமா அதன் மூலமாக அந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பெல்லாம் ஒன்றாக இருந்தாங்க. அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் அவர்களால் ஏற்பட்ட காலியிடம்ங்கிறதுனால அதையும் அவர்கள் சாமர்த்தியமா எதிர்கொண்டிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். பட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபுள் லாபம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது ஜனநாயக அடிப்படையில நம்ம பார்த்தா காங்கிரஸின் அணுகுமுறை தவறானது. இந்த பக்கமும் பேரம் பேசி கூடுதல் சீட்டுகளை வாங்கிக் கொள்வது, இன்னொரு பக்கம் ராஜ்யசபா உறுப்பினரையும் திமுகவிடமிருந்து வாங்கிக் கொண்டது, இப்ப போய் சேர்ந்த இடத்திலும் ராஜ்யசபா உறுப்பினரை வாங்கிக் கொண்டது என்பது ஜனநாயகத்துல காங்கிரஸ் கட்சி தன்னோட வேற வலிமையை எப்படி காட்டுறாங்கிறத காட்டுது. பட் தாவேகாவுக்கு இது லாபம் அப்படின்னு தான் பாக்குறேன். நாடாளுமன்றத்துக்குள் நேரடியாக நுழைவதற்கான வாய்ப்பு தாவேகாவிடம் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தாவேகாவினுடைய காய் நகர்த்தல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரசினுடைய பலம் அப்படிங்கிறது இங்கு பேசு பொருளாக இருக்கிறது. 5 எம்எல்ஏ, 2 அமைச்சர்கள், 9 எம்பிகள், தற்பொழுது ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிற தமிழ்நாடு காங்கிரசினுடைய பலம் உயர்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை பொறுத்தவரை நீங்கள் சொன்னதை போல கிட்டத்தட்ட இன்றைக்கு அவர்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூடியிருப்பது, சட்டமன்றத்தில் 1967க்கு பின்பு 2 அமைச்சர்கள் இன்றைக்கு இருந்திருக்காங்க. அதுவும் நேற்று போட்ட அந்த சீனியாரிட்டி பட்டியல்ல முதல் 15 இடங்களுக்குள்ளாகவே காங்கிரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலாக்காக்கள் அந்த அமைச்சர்கள் வர்றாங்க. பட் இது காங்கிரசினுடைய வளர்ச்சிக்கு கை கொடுக்கும். ஆனா பாஜகவிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து நிதிகளை பெறுவதில் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் அதிகமான சவால்களை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் இது நமக்கு உணர்த்துது. ஏன்னா அண்மையில போய் பிரதமர் அவர்களை சந்தித்திருந்தார். 4 கோரிக்கைகள் தான் வலியுறுத்தப்பட்டது. அப்ப அவருடைய தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளே கிட்டத்தட்ட பணமதிப்புடைய விஷயங்களாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. அப்ப காங்கிரஸ் ஏற்கனவே கூட்டணியில் சேர்த்திருப்பது, அமைச்சரவையில் இடமளித்திருப்பது, இப்ப கிடைக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் வழியாகவும் காங்கிரஸை பலப்படுத்துவது என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல் களத்துல விஜய்க்கு கை கொடுக்குமே ஒழிய, தாவேகாவுக்கு கை கொடுக்குமே ஒழிய, அகில இந்திய அளவுல பாஜகவிடம் இருந்து கிட்டத்தட்ட அந்த நிதிகளை பெறுவது உள்ளிட்ட விஷயங்கள பெரிய சவாலாகத்தான் இருக்கும். அதை இந்த மாநில அரசு எப்படி எதிர்கொள்ள போறாங்கிறதும் ஒரு பெரிய சவாலாக மாறும் அப்படின்னு தான் பாக்க. அப்போ புதிய அரசாக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த சவால்களை எப்படி சமாளிக்கும்? அது குறித்த வியூகம் ஏதாவது வச்சிருக்காங்களா தாவேகா? இல்ல, அது கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்கு வியூகம் என்பதை விட அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய திட்டங்களுக்கு நிதிக்காக இயல்பாகவே மத்திய அரசை சார்ந்துதான் இருக்க வேண்டியிருக்கு. அதற்கு அவர்களிடம் இருக்கிற வியூகம் ஒன்றுதான், நேரடியாக அவர்களை விமர்சிப்பதில்லை. அப்ப இதுல 2 வியூகம் இருக்கிறாங்க. ஒன்று, நாங்க பாஜகவை நேரடியாக கடுமையாக விமர்சிக்கல, நரேந்திர மோடி அரசையோ பாஜகவினுடைய செயல் திட்டங்களையோ தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் எந்த விமர்சனமும் முன்வைக்கல. அது அகில இந்திய அளவுல அவங்களுக்கு கொடுக்குற சிக்னல் இவங்க. அதே மாநில அளவுல காங்கிரஸுக்கு நாங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நேற்று வரை மதசார்பற்ற அணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் அமைச்சரவையில் இடம் கொடுத்திருப்பது, கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுப்பது, இதன் வழியா பாஜக எதிர்ப்பு அரசியல நாங்க தான் ஐகான் அப்படிங்கிற முத்திரையை வாங்கிக்கிறதுல தமிழ்நாட்டு அரசியல் களத்துல லாபம். அதாவது கிட்டத்தட்ட இரட்டை குதிரை சவாரி மாதிரிதான் அது. ஏறக்குறைய மத்திய அரசுக்கு இணக்கமான போக்கு, அதற்கு அவர்களை விமர்சிக்காமல் இருப்பது, மாநிலத்துல பாஜகவை எதிர்த்தால்தான் ஓட்டு என்பதுதான் கடந்த கால வரலாறு. இன்னைக்கு அதிகபட்சமா பாஜக எடுத்தது 2024 நாடாளுமன்ற தேர்தல் 11% ஓட்டை பதிவு செய்திருந்தாங்க. மொத்தமா அந்த அணி 18%. அப்படி பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்கள் மட்டும் தமிழகத்துல 82% இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அப்ப அந்த ஓட்டை எடுக்கிறதுக்காக காங்கிரஸ், இடதுசாரிகள், அங்க இருக்கக்கூடிய விசிக எல்லாரையும் அழைத்து வந்தாயிருக்கு. பட் பாஜகவை எதிர்த்தா திமுக ஒன்று எதிர்க்கல. நீங்க திமுக அரசு ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. அங்க ஆளுநரிடம் போயிருக்கக்கூடிய மனுக்களின் மீதான கால அளவையும் கூட நிர்ணயிக்கிறதுக்காக தீர்ப்பு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எதிர்த்தால்தான் அது கொள்கை ரீதியான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புல ஒரு சின்ன சமரசம், ஒரு இணக்கமான போக்கு. நீங்க அவர்கள் முதல்ல டெல்லியை பற்றி எழுதுகிற பொழுது ஒன்றிய மத்திய அரசுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்திட்டாங்க செய்தி குறிப்புல. சோ அதனால் ஒரு இணக்கமான தன்மையில தான் அவர்கள் போவது. மாநிலத்துல ஓட்டு அரசியலுக்காக இது போன்ற பணிகளை முன்னெடுப்பது அப்படிங்கறத இரட்டை குதிரை. பட் பாஜக இதை ரசிக்காது என்றுதான் பார்க்கிறேன். பாஜகவிற்கு எதிரான கொள்கை ரீதியான மென்போக்கு அப்படின்றது இருந்தாலும்
செயல்கள்ல நிறைய விஷயங்கள்ல பாஜகவுக்கு எதிரான மனநிலையை தான் வெளிப்படுத்துகிறது தாவேக அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. விசிக மற்றும் ஐயுஎம்எலுக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கிறது, காங்கிரசுக்கு தற்பொழுது அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, இது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை தான் தற்பொழுது காட்டுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தாவேகவுக்கு அரசியல் தாக்கமாக தமிழ்நாட்டில் என்ன இருக்கும்? இல்ல, அரசியல் ரீதியாக அவர்கள் விஜய் அவர்களை பொறுத்தவரை தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல ஒரு வார்த்தையை தான் முன்வைக்கிறார். நீங்க அவர் கிட்டத்தட்ட நிதி சார்ந்த விஷயங்களுக்கு தான் மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு தேவை. அதுக்கு அவர் தொடர்ந்து முன்வைக்கிறார்ல. நீங்க அண்மையில் அவர் பேசிய திருச்சி கிழக்கு கூட்டத்தில் போய் அவர் நன்றி தெரிவிப்பு கூட்டத்துல கூட நீங்க விவசாயிகளுடைய கூட்டுறவு கடனை முன்னிலைப்படுத்தி பேசுகிற பொழுது அதான் இதற்கு முன்பு ஆண்டவர்கள் நிதியை கேட்டு போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களே என்கிற வாதத்தை முன்வைக்கிறார். அவர் அது போதுமானதாக இருக்கும் என்றுதான் தாவேகாவினுடைய வியூகமா இருக்கு. நீங்க நேரடியா பிஜேபி கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக மத்திய அரசு கிட்ட, நான் சொல்றது மத்திய அரசு கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருந்தால் கூடுதல் நிதிகளை பெற முடியும். ஆனா அது இங்க கிரவுண்ட்ல நெகட்டிவ் ஆக்கும். ஏன்னா இடதுசாரிகள் ஆதரவோடு நடக்கிற ஆட்சி இங்கு வர நீங்க காங்கிரஸ் முதல்ல ஆதரவு கடிதம் கொடுக்கிற பொழுது கூட பாஜகவோடு நெருக்கமாகி விடக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனை விதித்திருந்தாங்களே. அது என்னதான் நம்ம நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு அமைச்சர் பிரதித்துவம் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பாஜகவை ஆட்டத்தில் இல்லாதவர்கள், களத்தில் இல்லாதவர்கள். அதுல இயல்பாகவே பாஜகவுக்கு லாபம் இருக்குல்ல. நீங்க நேற்று வரை பாஜக என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் வீரியமாக எதிர்த்த அரசாக கடந்த கால தமிழக அரசுகள் இருந்தது. இப்ப அவர் வீரியமாக எதிர்க்கிறாரா குறைவாக எதிர்க்கிறாரான்னு பாக்குறப்ப அதுல ஒரு சின்ன லாபம் இருக்கதான செய்யுது. சோ அதனால் நிதிகளை பெறுவது மட்டும்தான் சவாலாக இருக்கும். அப்படி நிதிகளை வாங்கி வருவதுல குழப்பங்கள், சவால்கள், சர்ச்சைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட விஜய் போன்ற ஒரு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் நன்கு மக்களால் வாக்களிக்கப்பட்ட, ஏற்கனவே முதல்வராவதற்கு முன்பே திரைப்பிரபலமாக இருந்தவர், முந்தைய அரசுகளுடைய செயல்பாடுகளால தான் என்னால கொடுக்க முடியலன்னு சொல்லும்போது அது பெரும்பகுதி பேரால ஏற்றுக்கொள்ளவும் படுறதுல. சோ அதை அவர் ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தீவிரமாக கூட வகுக்கலாம் அப்படின்னு பாக்கிறேன். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்புடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபை சீட் ஒதுக்கி இருக்கிறது தாவேக. முன்னதாக முதலமைச்சர் விஜயை கிரீஷ் சோடங்கர் நேரில் சென்று வேண்டுகோள் விடுத்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அண்மையில் முதல்வர் விஜயை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரமும் சந்தித்து பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ராஜ்யசபை சீட் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் உயரும் காங்கிரசின் பலம். மாநிலங்களவை காங்கிரஸ் எம்பி எண்ணிக்கை 30 உயர்வு. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.